ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஒன் பிளாக் ஸ்கை பிளாக் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். அதனால வந்து யாரும் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க கைஸ், நம்ம வந்து ரொம்ப பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா போன வீடியோவே பார்த்துருப்பீங்க. நமக்கு வந்து அயன் பிளாக் கிடச்சிருக்கும். இது வந்து வேஸ்ட் பண்ணி தான் கைஸ் ஆகணும். ஏன்னா வந்து ஸ்டோன் பிக்காட்ஸ் எல்லாம் தான் அயன் வந்து மைண்ட் பண்ண முடியும். வேறு இது வந்து உடச்சிட்டே இருக்கேன். சரி, இப்போ வந்து இது உடச்சாச்சு. பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்டோன் கிடச்சிச்சு. ஸ்டோனை வந்து மைண்ட் பண்ணுவோம். வந்து அச்சீவ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ கைஸ் கோட்லாம் வருது. இப்போ திருப்பி அயன் வந்திருக்கு. கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்மகிட்ட 3 கோபிள் ஸ்டோன் இருக்குது. அதை வச்சு ஒரு பிக்காட் செஞ்சுருவோம். ஓகே, ஒரு பிக்காட் செஞ்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அயனை வந்து மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். மைண்ட் பண்ணுறா இப்போ வந்து நம்ம வந்து ஸ்பீடாக வந்து மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் கைஸ். பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஆடு வந்திருக்கு. இந்த ஆடை என்ன பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா வந்து போட்டு தள்ள வேண்டி தான். ஆடை அடித்தா போய் சைடில் நின்றும் கைஸ். ஏன்னா வந்து அப்போ தான் போய் அடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு எப்போயாவது கிட்டே வந்து அதை வந்து போட்டு தள்ளிடலாம் கைஸ். இப்போ வந்து நம்ம வந்து மைண்ட் பண்ண ஆரம்பிப்போம். அந்த ஆடு வந்து நம்மளே பார்த்துட்ருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா வந்து என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியல கைஸ். அது பழைய பேர் நம்ம மைண்டே பண்ண ஆரம்பிப்போம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து செஸ்ட்டில் நிறைய பொருள் கைஸ். இந்த மாதிரி எடுத்து வச்செல்லாம் செஸ்ட்டில் வச்சுருவோம். ஆடுக்கிட்ட வந்துச்சு, ஒரு அடியிலே செத்து போச்சு கைஸ். ஏன் 2 உள்ள இருக்கு கைஸ். இன்னும் ஒரு உள்ள இருந்தால் போதும், நம்ம வந்து பெட்டு செஞ்சிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த அனிமல்ஸ்க்கெலாம் ஒரு இடம் கொட்டணும் கைஸ். அதுக்கு தான் வந்து நான் வந்து மைண்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் நேரம் வந்து மைண்ட் பண்ணிவிட்டு இந்த அனிமல்ஸ்க்கான இடத்த வந்து நம்ம வந்து கட்ட ஆரம்பிச்சிடலாம். நான் கொஞ்சம் நேரம் மைண்ட் பண்ணிட்டே இருக்கும்போது கோழி வந்துச்சு கைஸ் நடுவில். சரி, இப்போ வந்து நம்ம வந்து மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ரொம்ப நேரம் மைண்ட் பண்ணியாச்சு. இப்போ கிடைச்ச ரிசோர்ஸஸ்லாம் எடுத்து நம்ம செஸ்ட்டில் போட்டுருவோம். இல்லைனா வந்து காணா போயிடும் கைஸ். நம்ம எதாவது செத்துக்கிட்டா காணா போயிடும். ஃபஸ்ட்டு வந்து நைட்டு வர ஆகுது கைஸ். நம்ம வந்து அந்த அனிமல்ஸ்க்கான இடம் வந்து கட்டுவோம். வந்து கொஞ்சம் பெருசு பண்ணுவோம் கைஸ். நான் வந்து கட்டி முடிச்சுட்டு வந்து நான் அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். எனக்கு கட்டெல்லாம் காட்டியிருந்தா போர் அடிக்கும் கைஸ். வந்து நான் கட்டி முடிச்சுட்டு அப்புறமா வந்து கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து கட்டி முடிச்சிட்டேன். 15 தான் அந்த இடம். பாதி எங்கடான்னு கேட்டிங்கன்னா வந்து அது வந்து ரிசோர்ஸஸ் பத்தலை. அதனால் வந்து அப்புறமா கட்டிக்கலான்னு விட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து மைண்ட் தான் பண்ண போகிறோம். இங்கே ஃபஸ்ட்டு எதுக்கு செஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணேன், ஏதோ எடுக்கிறதுக்கு ஓப்பன் பண்ணேன் கைஸ். நானே மறந்து போயிட்டேன். என்ன எடுக்கணுங்க? ஓகே, ஃபர்னன்ஸ் கைஸ். ஃபர்னன்ஸ் செஞ்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஐயனை வந்து ஸ்மெல்ட்டுக்கு போடுவோம். போடுறா, அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து அயன் பிக்காட்ஸ் வந்து செஞ்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் கைஸ். கொஞ்சம் ஸ்பீடில் போடுறேன் கைஸ், பாருங்கள். கொஞ்ச நேரம் மைண்ட் பண்ணிட்டே இருக்கும்போது செஸ்ட் வந்துச்சு கைஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பைடரோட வெப்பு வந்துச்சு கைஸ். அதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதை அப்படியே வந்து எடுத்து செஸ்ட்டில் வச்சிட்டேன். இப்போ வந்து எதுக்கிட்ட இடத்த பறிச்சு போடுறோம் பார்த்தீங்கன்னா வந்து நமக்குன்னு ஒரு வீடு கட்ட போகிறேன் கைஸ். வீடு மாதிரி கட்ட போடல கைஸ். நமக்குன்னு ஒரு சின்ன
ஏரியா மாதிரி கட்ட போகிறேன். அதுக்கு தான் வந்து கோபிள் ஸ்டோன் வச்சு போட்டுட்ருக்கேன். இப்போ போடுவோம். இந்த இதையும் நான் வந்து கட்டி முடிச்சிட்டேன் கைஸ். வந்து கண்டினியூ பண்ண போகிறேன். நான் வந்து பழையபடி வந்து மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. எது நான் மைண்ட் பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா வந்து அந்த வீடை வந்து பாதி கட்டி முடிச்சிட்டேன் கைஸ். கட்டி முடிச்சுட்டு இப்போ போய் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும். நம்ம சைடில் வந்து இது வச்சிடலாம். இந்த வால் அதான் வந்து நம்ம கீழே விழ மாட்டோம். அது வந்து வச்சிடலாம் கைஸ். கோபிள் ஸ்டோன் வாலா இங்கேருந்தே வைக்க ஆரம்பிச்சிடலாம். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் கைஸ். அதனால் வந்து நம்ம ஸ்பீடாக இதையும் வைக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து யார் வீடியோ லைக் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோ போட முடியும் கைஸ். சீக்கிரமாக வந்து 1K வந்து ரீச் பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம வந்து வால் வந்து போட ஆரம்பிச்சிடலாம் கைஸ். போட்டு முடிக்க முடியும். இது வந்து தப்பாக வச்சிட்ருக்கேன். போட்டாச்சு. இன்னும் ஒன்று அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து செஸ்ட்டெல்லாம் கொண்டு வந்து இங்கே அடுக்கணும் கைஸ். அதுவும் நான் பண்ணி முடிச்சு. இங்கே வந்து ஒரு ட்ரேடர் வந்தாங்க கைஸ். மேண்டிங் ட்ரேடரு. இவன் வந்து வேஸ்ட்டு. இவனை வந்து போட்டு தள்ளியாச்சு. இப்போ அடுத்து வந்து செஸ்ட்டெல்லாம் அங்கே கொண்டு போய் அடுக்கணும். அது வந்து நான் வந்து அடிக்க முடிச்சே கண்டினியூ பண்ணிட்டேன் கைஸ். இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் மைண்ட் பண்ண ஆரம்பிப்போம். மைண்ட் பண்ணியாச்சு. யார் அடிக்கிறது எதுவுமே எப்படி ஸ்பான் ஆனா நீங்கள் ஸ்பான் ஆவானா அடேரா போட்டு தள்ளிடாதரா. இவன் வந்து நம்ம கதையை முடிச்சுடுவோம். உங்களுக்கு கையில் ஸ்வாட் இருக்கிறதே மறந்து போயிட்டேன் கைஸ். பார்த்தீங்கன்னா செஸ்ட்டெல்லாம் வந்து அடிக்காச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் 3 செஸ்ட் தான் கைஸ் வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட அதிகமாக ரிசோர்ஸஸ் இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹார்ட்டில் இருக்கு கைஸ். சிக்மா வந்து சாப்பாடை சாப்பிட்ணும். சாப்பாடு எங்கே தெரியலையே. இது எதுக்காக போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதை வச்சு நான் வந்து இது செய்யலாம் கைஸ். அது பேர் உள்ளு செய்யலாம். அதுதான் வந்து நான் வந்து இதை போட்டிருக்கேன். ஆனால் ஒன்று கம்மியாக இருக்குது. ஒன்று மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம வந்து பெட்டு செஞ்சுருக்கலாம். சரி பார்க்கலாம். அப்புறமா வந்து நமக்கு வந்து கிடைக்காம போகும். இப்போ வந்து என்ன பண்ண போகணுன்னு பார்த்தீங்கன்னா வந்து மைண்ட் தான் கைஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து சாப்பிட்டுக்கலாம். சாப்பாடு எங்கன்னே தெரியல கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் விட்டு உள்ளே வச்சுருவோம். ஸ்வாட் எடுத்து உள்ளே வை. எல்லாத்துக்கும் பிரித்து வைக்கலாமா இல்லை கலந்து வைக்கலாமான்னு தெரில கைஸ். சரி வந்து இப்போ வந்து நம்ம வந்து அயன் ஒன்று தான் இருக்குது. இப்போ வந்து மேலேருந்து குதிச்சிட்டேங்க கைஸ். ஏன்னு கேட்டால் வந்து சாப்பாடு வந்து இல்லை. அதனால தான் இப்போ அடுத்து என்ன பண்ண போகணுன்னு பார்த்தீங்கன்னா வந்து மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பிக்கேட்ஸ் எடு, ஸ்வாடு ஆக்ஸ் எடு கைஸ். இப்போ வந்து அடுத்த லெவல் வர வரைக்கும் மைண்ட் பண்ண வேண்டியதான் கைஸ். இப்போ இது வரைக்கும் நம்ம எத்தனை பிளாக் மைண்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா 651 பேக் மைண்ட் பண்ணியிருக்கோம் கைஸ். கோழி வந்துட்டான். கோழியை போட்டு தள்ளிடுமா சாப்பிட. இப்போ வந்து நம்ம வந்து அடுத்த லெவல் வந்துச்சு கைஸ். இதை வந்து கேவ் லெவலு 3rd லெவலு. இதை வந்து நம்ம வந்து அடுத்த பாட்டில் தான் கைஸ் பார்க்க போகிறோம். அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது எல்லாத்தையும் உள்ளே போட்டுடலாம். அப்புறமா இந்த வீடியோ முடிச்சிடலாம் கைஸ். விட்டு உள்ள வீடா. இந்த அயனை வந்து ஸ்மெல் பண்ணேன் கைஸ். கரெக்டாக ஒரு கோல் இன்ச்சு எடுத்து போட்டேன். ஓகே, இன்னொரு அயன் இருக்குது. அதையும் எடுத்து உள்ளே போட்டுருவோம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து இதை தூக்கி உள்ளே போட்டு நம்ம வந்து இந்த வீடியோ முடிச்சிடலாம் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க கைஸ். ஏதாவது நம்ம வந்து அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ். கரெக்டாக வந்து விடியும் போது நம்ம வந்து இந்த வீடியோ முடிக்கிறோம். சரி கைஸ், வந்து அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம். பாய் கைஸ்.